அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா. நம்ம சேனல் ட்ரிச்சி ரியல் எஸ்டேட் டாக்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடு அல்லது இடம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய வாஸ்து முறைகள். ரியல் எஸ்டேட் வாஸ்து டிப்ஸ். நம்ம ஒரு புது வீடு வாங்கும்போதோ அல்லது நிலம் வாங்கி வீடு கட்டும்போதோ அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வீடியோல ஒரு சாதாரண மனிதன் நிலம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான அடிப்படை வாஸ்து விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். 2. முக்கிய பகுதி மெயின் கான்டென்ட். நிலத்தின் வடிவம். முதல்ல நீங்க வாங்குற நிலம் சதுரம் அல்லது செவ்வக வடிவத்துல இருக்கணும். ஒழுங்கற்ற வடிவத்துல இருக்கிற நிலத்தை வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. திசைகள். வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த திசைகள் வாஸ்துப்படி ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனா மத்த திசைகள்லயும் வாஸ்து முறைப்படி வீடு கட்டலாம். 3. மூலைகள். முக்கியமா ஈசான்ய மூலை வெட்டப்படாம இருக்கணும். அந்த பகுதி காலியா அல்லது தாழ்வா இருக்கிறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. தெருக்குத்து. நீங்க வாங்குற இடத்துக்கு நேரா ரோடு வந்து முடியிற மாதிரி தெருக்குத்து இருக்கான்னு பாருங்க. சில தெருக்குத்துகள் நல்லது, சிலது பாதிப்ப தரும். அத ஒரு நிபுணர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் தொட்டி. வீடு கட்டும்போது கிணறு அல்லது போர்வெல் வடகிழக்கு மூலையிலையும் செப்டிக் டேங்க் வடமேற்கு மூலையிலையும் வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. வாஸ்துங்கிறது ஒரு அறிவியல். அதை சரியா ஃபாலோ பண்ணி வீடு கட்டும்போது அந்த வீட்ல நிம்மதியும் மகிழ்ச்சியும் தங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம ட்ரிச்சி ரியல் எஸ்டேட் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா. நன்றி, வணக்கம்.